friends, welcome to my channel Distinct Deepa. ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட பையனோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ கேசரி பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அண்ட் கேஷ்யூ நட்ஸ் வந்து கொஞ்சம் உடச்சி இது மாதிரி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த கேஷ்யூ நட்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த ரவையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வந்து ரொம்ப ப்ரௌனாக வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் உதிராக வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes. அதுவும் வந்து நம்ம சிம்மில் வச்சே வறுத்தோனாலே போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உதிராக வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ரவை எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் 3 பங்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 1 பங்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதோட 3 டைம்ஸ் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கிறோம் அது கடாயில். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து நெய் அதில் சேர்த்துக்கிறோம். நான் வந்து கலர் பொடி வந்துட்டு ஒரு லெமன் எல்லோ பவுடர் வந்துட்டு சூஸ் பண்ணேன். பிகாஸ் ஆரஞ்சு வந்து நார்மலாக எப்போவுமே கேசரிக்கு நம்ம எடுப்போம். இது பார்க்க அந்த பைனாப்பிள் கேசரி மாதிரி இருக்கும் சொல்லிவிட்டு அந்த ஒரு லெமன் எல்லோ கலர் கேசரி பவுடர் வாங்கினேன். இப்போ நான் 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அதே ரவை எடுத்த கப்பில் வந்து 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து முதல்ல ரவையை போடணும். தண்ணி கொதித்த உடனே அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் நம்ம நல்லா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஈவனாக எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் ஜீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்து சூப்பராக வரும். ஆக்சுவலி நீங்கள் வந்து சுகர் போட்டோன்னே கொஞ்சம் திருப்பியும் வந்து ஒரு மாதிரி லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். ஸோ அது மேலே வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரைட் கேஷ்யூ நட்ஸை போட்டாச்சு. ஸோ கேசரி ரெடி. வேணும்னா நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம், பட் நான் போடலை. ஒரு பேசனில் வந்து நெய் நல்லா தடவிட்டு இந்த கேசரி சுட சுட அதில் வச்சுட்டேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து அது தலைக்கீழ வந்து நம்ம வந்து கவுத்திட்டோம். ஸோ ஒரு கேக் மாதிரி அழகாக வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேசரி பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருந்தது இல்லை? ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படின்னா டோட்டலாகவே வந்து நல்லா இல்லாமல் போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Till then, this is Deepa signing off. Tata and bye-bye.